வணக்கம். நம்ம தமிழ்நாட்டோட சிஎம்மாக பொறுப்பேற்றிருக்கிற நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 60 ஆண்டு காலமாகவே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை 2 திராவிட கட்சிகளும் தான் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம மக்களோட மனசில் ஒரு மாற்று சக்தி வேணும், ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இயல்பாகவே இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்போ சீமானை பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து 17 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாரு. ஒவ்வொரு தேர்தல்லையும் அவரும் போட்டி போட்டு, தனியாக நின்று போட்டி போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாரு. பட் இருந்தாலும் அவர் நினச்ச இலக்கை அவரால் அச்சீவ் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்போ நம்ம தளபதி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்து ஒரு 2 ஆண்டுகள் தான் ஆகுது. இந்த 2 ஆண்டுகளில் மக்களோட மனசை கவர்ந்து இன்றைக்கி ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறாரு. அப்படி சீமானண்ணாவால் முடியாதது நம்ம தளபதி விஜயால் எப்படி முடிஞ்சது, அதுக்கு முக்கியமாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 5 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா ப்ராக்டிகாலிட்டி, அதாவது நடைமுறை சாத்தியம். 2 பேரும் பார்த்திங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை கொடுத்தாங்க. இதில் சீமானன்னா அவரோட தேர்தல் அறிக்கையை ஒவ்வொரு டைம் கொடுக்குற அதே அறிக்கையை தான் கொஞ்சம் ரீமாடிஃபை பண்ணி கொடுத்துட்ருப்பார். அதில் அவர் கொடுக்குற எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அட்ராக்டிவாக தான் இருக்கும். இதெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும்னு தோணும். ஆனால் இது ப்ராக்டிக்கலாக எந்தளவுக்கு பாசிபிள் அப்படின்னு சொல்லி மக்களோட மனசில் ஒரு டவுட் இருந்துச்சு. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கறது, அதாவது படிக்காதவர்களுக்கும் அரசு வேலை, இது மக்கள் ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் இல்லை. ஏன்னா அவன் 10 வருஷம் 5 வருஷம்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் அட்டன் பண்ணி அதில் பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலை வாங்குகிறான். இது சாதாரணமாக ஆடு மாடு மேய்க்கிறவங்களுக்கு அரசு வேலை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது மக்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இதே மாதிரி நிறையா அவரோட வாக்குறுதிகள்லாம் பார்த்திங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. 3 மணி நேரம் ஸ்கூல் வைக்கிறது, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக இம்பாசிபிளாக மக்கள் கருதுகிறாங்க. இதே இன்னொரு சைடு நம்ம தளபதி விஜய் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் ஒவ்வொரு குடும்பத் தலைவர்களுக்கும் மாதம் 2500 டெபாசிட் செய்யப்படும், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுக்குறோம், மாதத்துக்கு 200 யூனிட், இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் சீமான் அண்ணாவை தவிர்த்துட்டு விஜய் அண்ணா ஒரு கன்சிடர் பண்ணுறாங்க. 2வது பாயிண்ட் என்னென்னா ரெஸ்பெக்டிங் ஸ்பீச், அதாவது பிறரை பற்றி பேசும் மரியாதை முறை. நம்ம சீமானண்ணா பார்த்திங்கன்னா அப்பப்போ இன்டீசெண்டாக பேசுவார். ஒருத்தரை ஒருமையில் பேசுகிறது, இதெல்லாம் நிறைய இடத்துல நம்ம பார்த்துக்கிறோம். இன்ஃபேக்ட் ஒரு தந்தி டிவியோட லைவ் டிபேட்டில் ஒரு கட்சியோட தலைவரே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒருமையில் பேசுவார். இது பார்க்குறவங்க மத்தியில் ஒரு முகசுளிக்கிற மாதிரி இருக்கும், மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. அப்புறம் 2வது அவரோட கட்சிக்காரங்களும் அப்படித்தான். இந்த யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களாகட்டும், அப்புறம் அவங்களோட அந்த சோசியல் மீடியாவில் அவங்கள கட்சியோட ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்கட்டும், அடுத்தவங்கள ரொம்ப ஒருமையில் பேசுவாங்க. இது வாக்களிக்கிறவங்களுக்கு என்னடா இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணும். இதே பார்த்திங்கன்னா இந்த சைடில் தாவேக்கா பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் நல்லா பேசுவார். நம்ம ஸ்டாலின் அங்கிளை ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும், மக்கள் அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். 2வது பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காரங்களை அணில் தற்குறி அப்படின்னு சொல்லி மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா கிண்டல் பண்ணுறப்போ அதை அவங்க பொறுத்து திருப்பி அவங்க பதில் சொல்கிறப்போ அவங்க நாங்கள் தளபதி விஜய் அவர்கள் வரப்போ ஆட்சி அமைக்கிறப்போ
நல்லது பண்ணுவார், நீங்கள் அதை நம்பி ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்களுக்கு ஒரு இன்டீசெண்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் ரொம்ப டீசெண்டாக கொண்டு போனாங்க. ஸோ அது வந்து தளபதி அவர்களுக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சது. 3வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங், அதாவது விளம்பரப்படுத்துதல். இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து நாம் தமிழர் வந்து ரொம்பவுமே லேகாக இருந்தாங்க. அவங்களோட பெரிய அட்வான்டேஜே பார்த்திங்கன்னா அவரோட தலைவராகட்டும், அவங்களோட மேடையில் பேசுகிறவங்களாகட்டும் ரொம்ப மாசாக பேசுவாங்க. ஆனால் அதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போனாங்களா, கரெக்டாக ரீச் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அது $1 பில்லியன் கொஸ்டின் தான். ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்குறப்போ சீமானண்ணா பேசுகிறது வந்து ரொம்ப ஃபயராக இருக்கும். ஆனால் அது மக்கள் மத்தியில் எந்தளவுக்கு எடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பெரிய டவுட்டு தான். இதே பார்த்திங்கன்னா தாவைக்கால விஜய் அண்ணாவே அவங்க கட்சி உறுப்பினர்களாகட்டும், அவரோட ஃபேன்ஸ் ஆகட்டும் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் பார்த்திங்கன்னா டிவிகேக்கு பெரிய அட்வான்டேஜ். விஜய் அண்ணா பேசுகிறதாகட்டும், அவங்க கட்சிகளோட கொள்கைகளாகட்டும் ஒவ்வொன்றையும் பார்த்திங்கன்னா அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் மக்கள் மத்தியில் ஈஸியாக எடுத்துகிட்டு போனாங்க. 2வது, நான் வந்து டிவிகேக்கு ஓட்டு போடுறேன், நான் வந்து டிவிகேக்கு ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷனுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் அது பெரிய ஒரு பிரபலப்படுத்தினாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் ஒரு வேவ் மாதிரி ஏற்படுத்துச்சு. ஸோ எல்லாருமே டிவிகேக்கு தான் ஓட்டு போட போகிறாங்க, ஸோ நம்மளும் ஏன் டிவிகேக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி சப்கான்ஷியஸாகவே மக்களுக்கு வந்து அந்த டிவிகேக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி மைண்டில் வந்துச்சு. அப்புறம் 3வது, அந்த தளபதியோட ட்ரெஸ் கோடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதை வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங்காக டிவிகேக்கு அமைஞ்சது. மக்கள்லாம் வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் எடுத்துட்டாங்க. பாயிண்ட் பார்த்திங்கன்னா க்ரெடிபிலிட்டி, அதாவது நம்பகத்தன்மை. சீமானண்ணா மேலே வந்து ஒரு விமர்சனம் இருக்குது. என்னென்னா அவர் வந்து ஆளுங்கட்சியோட எதிர்ப்பு ஓட்டை வந்து பிரித்து விட்றாரு. ஸோ அப்படி பிரிக்கிறப்போ எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியாக வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து சீமானண்ணாக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா, அவர் சில இடங்களில் மாற்றி பேசுகிறத வந்து மக்கள் நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் கடவுள் நம்பிக்கையாகட்டும், பெரியார் ஆகட்டும், அது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவரோட நிலைப்பாடு வந்து ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து அவரோட நிலைப்பாடு வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து மக்கள் யோசிப்பாங்க கண்டிப்பாக. நம்மளுக்கு வர தலைவன் ஒரே ஸ்டாண்டில் இருப்பானா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சது. அப்புறம் அவரோட பேர் வந்து சைமன் செபஸ்டைன் அப்படின்னு சொல்லிட்டு உலா வருது. இது வந்து எப்படி சொல்கிறது, அவரோட உண்மையாக ஒரு ஐடென்டிட்டி வந்து அவர் மறைச்சி சீமான்கிற பேரில் இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லி டவுட்டில் வருது. இதே இந்த சைடு பார்த்திங்கன்னா அவர் என் பேர் வந்து ஜோசப் விஜய் தான், நான் வந்து எந்த மதத்தை சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே தெரிவிச்சிட்டாரு. இப்படி இருக்கிறப்போ மக்கள் வந்து அதை தான் விரும்புவாங்க. ஒரு தலைவன் வந்து எந்த மதமும் இருக்கட்டும், எந்த ஜாதியும் இருக்கட்டும், நான் வந்து இதுதான்ப்பா, இந்த மதம்தான், என் பேர் இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அது மக்களோட மனசில் வந்து ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். அண்டு டிவிக்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக நரேட்டிவ் செட் பண்ணாங்க. நாங்கள் வந்து டிஎம்கேக்கு மாற்றாக தான் வந்துருக்கிறோம், ஆளுங்கட்சிக்கு மாற்றாக தான் வந்துருக்கிறோம். ஸோ அதனால் அவங்க எப்பவும் ஒரே ஸ்டாண்ட்லேயே இருந்தாங்க. இது வந்து டிவிகேக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக அமைஞ்சது. 2வது பாயிண்ட் என்னென்னா மேனிஃபெஸ்டேஷன். நாம் தமிழர் வந்து ஃபஸ்ட்டு டிஎம்கே போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. டிவிகே வந்ததுக்கப்புறம் டிவிகே போட்டு அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வந்து எதுக்காக களத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லாமல் போயிட்டாங்க. இது வந்து மக்கள் மத்தியில் இதுக்காக தான் அவங்க கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிளியராக ஒரு மைண்ட் செட் இல்லாமல் போயிடுச்சு. இதே இந்த சைடு பார்த்திங்கன்னா டிவிகேல அவங்க தெளிவாக சொன்னது 2 பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று வந்து டிஎம்கே, இன்னொன்று வந்து டிவிகே.
இது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே எடுபட்டுச்சு. ஸோ ஆளுங்கட்சிக்கு மாற்றா இவங்க தான் வந்துக்கிறாங்க. ஸோ இவங்க தான் நம்மளுக்கு ரைட்டான சாய்ஸ் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து யோசித்து முடிவு எடுத்தாங்க. ஸோ இதுதான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து சீமான் அண்ணா வந்து தவற விட்டது. தளபதி விஜய் அவர்கள் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டது. இனி வரும் நாட்களில் சீமான் அண்ணா வந்து இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவரோட தவறெல்லாம் திருத்தி அரசியல் களத்தில் திரும்பி வருவாருன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. உங்களோட கருத்து எது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.